சகரியா சகரியா 9ஆம் அதிகாரம் 12வது வசனம். நம்பிக்கையுள்ள சிறுகளே அரணுக்கு திரும்புங்கள், ரெட்டிப்பான நன்மை தருவேன், இன்றைக்கே தருவேன். ரெட்டிப்பான நன்மை தருகிறார் தேவன், அதிகமாய் தருகிறார். எனக்கு அருமையானவர்கள், அதை இன்றைக்கே தருகிறார். அவரிடத்தில் திரும்புங்கள். நாம் அவரிடத்தில் போக வேண்டும். இயேசு உங்களை அழைக்கிறார், உங்களை ஆசீர்வதிக்கும்படியாக அழைக்கிறார். சாலமோனை பாருங்கள், அவன் கேட்டதும் கிடைத்தது, கேளாத ஐஸ்வர்யமும் கிடைத்தது. கேட்ட ஞானமும் கிடைத்தது, கேளாத ஐஸ்வர்யமும் கிடைத்தது. ரெட்டிப்பான நன்மை தரும். 2 மடங்கான நன்மையினால் ஆபிரகாமை ஆசீர்வதித்தார், யாக்கோப்பை ஆசீர்வதித்தார், ஈசாக்கை ஆசீர்வதித்தார். எனக்கு அருமையானவர்களே, யோசேப்பை ஆசீர்வதித்தார். நீங்கள் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோப்பு, யோசேப்பினுடைய வாழ்க்கையை பாருங்கள். எல்லாம் ரெட்டிப்பான நன்மைகள், ரெட்டிப்பான வரங்களால் எலிசாவை ஆசீர்வதித்தார். அவன் ரெட்டிப்பான வரங்களை கேட்டான். ரெட்டிப்பான வரம் கிடைத்தது. எனக்கு அருமையானவர்களே, தேவன் கேட்பதை விட அதிகமாய் தருகிறார். எபேசியர் 3:20 என்ன சொல்லுகிறது? நாம் வேண்டுவதற்கும் நினைப்பதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்கு தந்தரலி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ரெட்டிப்பான ஆசீர்வாதம் உங்களுக்கு தேவன் தருகிறார். ரெட்டிப்பான ஆசீர்வாதத்தால் உங்களை நிறைக்கிறார். எனக்கு அருமையானவர்களே, பேதுருடைய ஊழியம், பவுலுடைய ஊழியங்கள் எல்லாம் ரெட்டிப்பான ஆசீர்வாதங்களால் நிரப்பப்பட்டிருந்தது. அதனாலே நீங்கள் சாலமோனுடைய அந்த ஜெபத்தை மறந்து விடாதீர்கள். அவன் தேவனுடைய சித்தத்தின்படி கேட்டபடியினால் அவனுக்கு ரெட்டிப்பான மடங்கு ஆசீர்வாதத்தை தேவனும் கொடுத்தார். எனக்கு அருமையானவர்களே, அநேக அற்புதங்கள் புதிய ஏற்பாட்டில் இயேசு கிறிஸ்து செய்தாரே. அந்த லாசருவை உயிரோடு கூட எழுப்பினார். அந்த வீட்டிற்கு அவர் அந்த வீட்டின் மீது அன்பு கூர்ந்தார். மார்த்தா, மரியாள், அந்த லாசரஸ் அவனை உயிரோடு கூட எழுப்பினார். எனக்கு அருமையானவர்களே, ரெட்டிப்பான நன்மைகள், ரெட்டிப்பான நன்மைகள். இயேசு எங்கெல்லாம் இருக்கிறார் அங்கெல்லாம் ரெட்டிப்பான நன்மைகள் இன்று உனக்கு தருகிறார். இந்த மாதத்தின் வாக்குத்தத்தமாக நீங்கள் இதை எடுத்துக்கொள்ளுங்கள். ரெட்டிப்பான நன்மை தருவேன், இன்றைக்கே தருவேன் என்று சொல்லி சகரியா 9:12 சொல்கிறது. இந்த வார்த்தை அதிகமாய் நீங்கள் சிந்தியுங்கள், தியானியுங்கள். வாக்குத்தத்தங்கள், தீர்க்க தரிசனங்கள் உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் உரியது. அதை சுதந்திரித்துக் கொள்ளுங்கள். அதனால இந்த வசனத்தை வைத்து நீங்கள் தியானிக்க வேண்டும். எதையெல்லாம் யாருக்கெல்லாம் ஆண்டவர் ரெட்டிப்பான நன்மையை தந்தார். ஏன்னா நமக்கு, என்னுடைய வாழ்க்கையிலே, ஊழிய வாழ்க்கையிலே 45 வருடம் மிஷினரி ஊழியத்தில் இருக்கிறேன். அநேக நாட்களில், அநேக நேரங்களில் தேவன் எனக்கு ரெட்டிப்பான நன்மையை தந்ததினால்தான் இன்று உங்களுக்கு இந்த வீடியோ மூலமாக, யூடியூப் மூலமாக செய்தியை கொடுக்கிறேன். நான் இன்று உயிரோடு இருப்பதும் அவர் எனக்கு ரெட்டிப்பான சுகத்தையும் தந்திருக்கிறார், எனக்கு பலனையும் தந்திருக்கிறார், என் தேவைகள் எல்லாம் சந்திருக்கிறார். ரெட்டிப்பான நன்மையை தருவேன், இன்றைக்கே தருவேன். God bless you.